அம்முக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நான் வந்து இன்னைக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸ்லிப்பர் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டீங்க. ஸ்லிப்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணி வாங்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நானும் வந்து ஃபஸ்ட்டு மேரேஜுக்கு முன்னாடி ஹாஸ்டலில் இருக்கும் போது என்ன பண்ணுவேன்னா, இங்கே வந்து அக்பர்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. அங்கே வந்து 100 rupees தான் செப்பல். செம்ம சூப்பராக இருக்கும் எல்லா டிசைனும். அப்போல்லாம் வந்து 100 rupeesக்கு வந்து அது 2 டைம் போட்டு தூக்கி போட்டால் கூட பரவாயில்ல அப்படிங்கிறத பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீச்சி நம்ம இதிலலாம் செலவு பண்ணக்கூடாது, ஜுவல்ஸில் தான் நம்ம நிறைய செலவு பண்ணணும், ஜுவல்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்லிப்பர் விட்டுட்டு நான் ஜுவல்ஸ்க்கு மாறிட்டேன். சரிங்களா? அப்போ வந்து ஒரு நல்ல பிராண்டடாக ஒரு 2-3 செப்பல் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா வெளியே போகிறதுக்கு மட்டும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு 300 இந்த மாதிரி என்னது விகேசி இந்த மாதிரி செப்பல்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இது பண்ணிக்குவேன். பார்லர் வந்ததுக்கப்புறம் வந்து கடைக்குள்ளே வந்து ஷூ போடுறதுக்கு ஒன்று, இங்கே வந்து வீட்டில் வந்து வெளியே போகிறதுக்கு ஒரு செப்பல், அவ்வளோதான். அதுவுமே வந்து எனக்கு சீக்கிரமாக செப்பல் போகவே போகாது கைஸ். அது என்னன்னா, செப்பல் தேஞ்சு போனாலும் போகுமா ஒழிஞ்சு அது கட்டாகி தூக்கி போடுறது இந்த மாதிரி எனக்கு ஆனதே இல்லை. அதே மாதிரி ட்ரெஸ் தைப்பேன், ஆனால் ஃபேட் ஆகியோ இதாகியோ எனக்கு தூக்கி போட்டதா என்னோட லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை. அதெல்லாம் எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சில பேர்லாம் செப்பல் பிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த இது வாங்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் எவ்வளோ ரஃப் அண்ட் டஃப் பண்ணால் கூட எனக்கு செப்பல் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகவே போகாது. ஸோ நான் எனக்கு செப்பல் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப காஸ்ட்லியானதெல்லாம் இல்லை, ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ எனக்கு எப்போ போனாலும் 1-2 வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் நம்ம மாற்றி போட்டு செப்பல் கிட்டத்தட்ட 1 இயருக்கு இப்போ வேர் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து 1 இயர் பேக் இருக்கும். சரிங்களா? 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் அங்கே கடையில் இருக்கும் போது அந்த செப்பல் வந்து எடுத்து போட்டிருந்தேன். ஆனால் அது எடுத்தது வந்து 2 வருஷம் இருக்குது, 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. ஆனால் நான் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே அந்த செப்பல் வேர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு துளி கூட கட் ஆகலை. ரீசன்ட் டேஸில் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைப்பில் தண்ணி நேற்று கட்டாச்சுல, அந்த பைப்பு ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி ரிப்பேராக இருக்கும் போது ஒரு லிக்விட் ஊற்றுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த செப்பல் மேலே போட்டால் விழுந்துருச்சு. அப்பயுமே வந்து சில பேர் ஐய நம்மளாம் பார்லர் வச்சுருக்கோம், அதை டீசெண்டாக போட்டு போகணும்னு நினைப்பாங்க. நான் அப்பயுமே அதை விடலை. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சின்ன அடுத்தவங்களுக்காக நான் வாழ முடியாது இல்லையா? எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செப்பல் இன்ன வரைக்குமே விடலை, போட்டுட்டு தான் இருக்கேன். அது இன்னுமே 1 வருஷத்துக்கு மேலே அது போடுவேன். அதுக்கப்புறம் தான் அது பிய்யாத அப்படியே நான் யாருக்காச்சும் கொடுத்துருவேன். சரிங்களா? இப்போ வந்து நான் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்து என் செப்பலை காட்டுறேன். ஸோ செம்ம கலர், சரிங்களா? ஆனியன் கலரு. ஸோ எனக்கு பிடிச்ச கலர், உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபேன்சி செப்பல். ஸோ வெளியே வேர்க்கு மட்டும் இதை எடுத்திருக்கேன். சரிங்களா? வார் வந்து கொஞ்சம் ஜிகின்னு இருக்கிற மாதிரி இருக்குது. நடுவுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் மெதுன்னு இருக்குது. ஹீல்ஸ் இருக்குது மெயின். ஆனால் குட்டையாக இருக்கிறதுனால ஹீல்ஸ் கரெக்டாக இருக்குமேனு எடுத்தேன். ஆனால் இந்த மாடல் வந்து நான் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாடல் நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ இது இருந்து 300 400 தான். மொத்தமே வந்து 750 தான் எடுத்தேன். ரெண்டுமே சேர்த்தி ஷூ வந்து எடுத்தேன் கடைக்குள்ளே போடுறதுக்கு. இது வந்து எனக்கு ரொம்ப இந்த இதுவும் பிடிச்சிருந்துச்சி. இதில் வந்து 2 கலர் கேட்டிருந்தாங்க. இந்த நேவி ப்ளூனாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, கடையில் வந்து நம்ம போடும் போது இங்கெல்லாம் அழுக்காயிடக்கூடாது இல்லையா? ஹேர்லாம் போயிட்டு குத்திட்டு நம்மளுக்கு காலில் இதாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை எடுத்தேன். ஆனால் செப்பலோட இதுதான் கொஞ்சம் ரேட் அதிகம் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. நீங்கள் பாருங்கள், சூப்பராக இருக்கலாம். செப்பலில் என்னக்கா இருக்க போகுதுன்னு கேட்குறீங்க. ஸோ சில பேர் வந்து செப்பலுக்காக நிறைய இது பண்ணுவாங்க. நேவி ப்ளூ சூப்பராக இருக்கா. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். இது பிளாக்கு இந்த மாதிரி பிடிக்கும். ஆனால் மோஸ்ட்லி வீட்டில் வந்து எனக்கு யார் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாலும் பிங்க்கு தான் சஜஷன் பண்ணுவாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. சின்ன வயசுலேருந்து அந்த பிங்க்குன்னு சொல்லிட்டு அந்த பிங்கே தான் வாங்கி தருவாங்க. இப்போ தான் கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணி பாப்பாவுக்கு வந்து பிளாக் தான் பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டாங்க. ஸோ என்னோட பர்ச்சேசிங் இன்னைக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் ரெண்டுமே சேர்த்து ஒரு 700க்கு வாங்கினேன். அப்போ நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. ஹோல்சேல் கடையில் வாங்குறதுனால அவங்க வந்து சொன்னது வந்து 800க்கு மேலே சொல்லியிருந்தாங்க.
850 இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், ரெகுலராக வாங்குறது தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கணும். ஸோ 700 போட்டாச்சு. ஸோ அப்போனா இது வந்து ஆவரேஜ் வந்து 350 வச்சுக்கோங்களேன். இது வந்து நான் எப்படி இருந்தாலும் இப்போ 2024 கிட்டத்தட்ட வந்து 2024 தான் மறுபடியும் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். அப்படியும் பர்ச்சேஸ் பண்ணேன்னா வந்து இந்த செப்பலெல்லாம் தூக்கி போட மாட்டேன், சேமித்து வச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு எந்த செப்பலும் வேஸ்ட் ஆகாது. நான் வந்து எனக்கு பிடிக்கலன்னா நான் ஊரில் கொண்டு போய் போட்டிருக்காங்க, யாராச்சும் வீட்டுக்கு வரவங்க காட்டுக்கு இதெல்லாம் தொட்டுட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். சரிங்களா, எந்த இதுவுமே நான் ஃபேட் பண்ண மாட்டேன், வேஸ்ட்டும் பண்ண மாட்டேன். ஸோ என்னோட பர்ச்சேசிங் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் நான் ரொம்ப ஹாப்பியாக. அமௌண்ட்டு கம்மியாக இருந்தாலும் நம்ம வந்து சிக்கனை படுத்தி நம்ம வந்து எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா உண்மையாக காசும் சேமிக்கலாம். ரெண்டாவது நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் நம்மளுக்கு இது யூஸ் ஆகுமா, இது காஸ்ட்லியாக எடுக்கலாமா. ஏன்னா ஒவ்வொருத்தரும் என் கஸ்டமரே வந்து சொல்லுவாங்க, இந்த செப்பல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1700 2000 3000 அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எதுக்கு அவ்வளோ அப்படிங்கிற மாதிரி நானே நினைப்பேன். ஆனால் அவங்கள்ட்ட சொல்ல மாட்டேங்க கைஸ். அவங்கள்ட்ட வந்து நம்ம கஷ்டப்படுற மாதிரி சொல்லக்கூடாது, அவங்கள்ட்ட இருக்கு போடுறாங்க அப்படின்னு. ஆனால் நான் எவ்வளோ என்கிட்ட காசு வந்தாலும் சரியான கஞ்ச பிஸ்னாரி சரிங்களா, உங்கள் அக்கா வந்து கஞ்ச பிஸ்னாரி தான். ஸோ பணம் வந்து வேலை செய்யறது வந்து ரொம்ப கஷ்டம். அது செலவு பண்ணுறது வந்து ஒரு செகண்டில் நம்ம பண்ணிட்டு போயிடலாம், புரியுதுங்களா. அதனால் நான் மோஸ்ட்லி எல்லாமே காஸ்ட்லியாக வாங்குறது அவாய்ட் எப்பயுமே பண்ணுவேன். சரிங்களா, என் கூட வர்றவங்களையே நான் வந்து எதுக்கு இது தேவையில்லாதது இவ்வளோ ரேட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவேன். அவங்களே திட்டுவாங்க, இதை கூட வாங்கலைன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு நான் கடைக்குள்ளே போயிட்டு அவங்க கூட வர்றவங்களே எடுத்து வச்சா கூட ரேட்டு பார்ப்பேன். ஐயோ இவ்வளோ ரேட்டா, ஐயோ வேலை சாமி அப்படிங்கிற மாதிரி கம்மி ரேட்டில் எது இருக்கோ அதை பார்த்துட்டு இது நல்லா இருக்குல்ல அப்படின்பேன். ஆனால் மோஸ்ட்லி கம்மி ரேட்டில் தான் எனக்கு என்னோடய ஃபேஸுக்கு எல்லாத்துக்குமே நான் செட் ஆகும். காஸ்ட்லியாக வாங்கி போட்டேன்னா என் மனசு ரொம்ப உறுத்தும். சரிங்களா, இந்த மாதிரி என்னோடய ஸ்டோரி என்னோட இது எல்லாமே பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸோ என்னோட ஷாப்பிங் வீடியோ இன்றைக்கி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களே இதே மாதிரி வந்து ஃபேமிலி ரன் பண்ணாலும் சரி, ரொம்ப காஸ்ட்லியாக செலவு பண்ணுறீங்க அப்படின்னா சிக்கனை படுத்திக்கோங்க. இல்லை உங்கள் வீட்டில் யாராச்சும் காஸ்ட்லியாக செலவு பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், செலவு பண்ணுறது 5 நிமிஷத்தில் பண்ணிட்டு போயிடலாம். அதை நம்மளுக்கு ஒருத்தா நம்ம யூஸ் பண்ணால் அது ஓகேவா இருக்குமான்னு, அது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு செலவு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம டக்குன்னு ஒரு விஷயத்த செலவு பண்ணிடுவோம். அந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை நாள் கஷ்டப்பட்டுருப்போம், எத்தனை வெயில் மழை இதெல்லாம் பார்த்து ரொம்ப இது பண்ணியிருப்போம். ஸோ என்னோட அனுபவம் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் பேட் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் இப்படி தான் இருக்கேங்கிறது எங்கள் வீட்டு ஆளுங்க எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாத்துலேயுமே நான் சிக்கனமாக தான் இருப்பேன். இது நம்ம ஒன்று நம்மளுக்கு சரியாகுதுன்னா அந்த விஷயம் நம்ம அதை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நான் யோசிப்பேன். சரிங்களா, கோல்டில் போடுறது வந்து நம்மளுக்கு தப்பே கிடையாது. இப்போ இந்த 2000 ரூபாய்க்கு நான் செப்பல் வாங்குறதுக்கு அந்த 2000 ரூபா நான் கோல்டில் போட்டால் கூட அந்த கோல்டு வந்து நாளைக்கு ஏதாச்சும் ஒரு இதுக்கு எனக்கு யூஸ் ஆகும். சரிங்களா, ஒரு அர்ஜென்ட்டு வேறு எதுக்குன்னா கூட நான் இது பண்ணலாம். செப்பல்ஸில் இதிலெல்லாம் ரிச்சாக காமிச்சுன்னு என்ன பண்ண முடியும். அந்த மாதிரி ட்ரெஸ்லேயும் நான் அதே மாதிரி தான், இதுலேயும் அதே மாதிரி தான். வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் ஓகே, நம்ம வெளியே போய் அவுட்டிங்கில் சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. வீட்டில் என்ன இருந்தாலும் வீட்டில் சமைச்சு சாப்பிடுவோம், அவ்வளோதான். சிக்கன் ரைஸ் மட்டும் தான் கடையில் வாங்கி சாப்பிடுவோம். சரிங்களா, இந்த மாதிரி என்னோட அனுபவங்கள்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் அதே மாதிரி சிக்கனமாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து கஞ்சம் அந்த மாதிரிலாம் இல்லை. என்னோட அட்வைஸ் என்னென்னா, ரொம்ப ஆடம்பரம் வந்து நம்மளை வந்து எப்போ இருந்தாலும் கீழே கொண்டு போயிடும். சரிங்களா, அதே நம்ம சிக்கனமாக இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் என்றைக்கா இருந்தாலும் நம்ம கீழே போனாலும் மேலே போனாலும் ஒரே லெவலில் இருப்போம். சரிங்களா, இந்த அட்வைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட ஷாப்பிங்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இவ்வளோ தூரம் என்னோட வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ஹார்ட்லி வெல்கம். தேங்க்யூ. நல்ல வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுறேன். டாடா கைஸ், பாய் பாய் அம்முக்குட்டி.